மக்களே இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கா பார்டரை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுனால ஸ்ரீலங்கா கூடிய கப்பலில் ஏற்றுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக். எஸ் எஸ் தாய் மண்ணே வணக்கம். கீழே இருக்கிற வியூவை காட்ட போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். தம்பி வந்து சுறாவுக்கு சாப்பாடா பிரேக்ஃபாஸ்டா போட போறாங்க. பயங்கரமா கீழே இருக்கு. ஸோ அந்த வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போலாமா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஒத்தகலே ஒத்தகலே முச்சோச்சியா அரிவத்தையிலே ஓரவரே நிலப்பியா. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு சில பல விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட கேட்கணுன்னு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஓனர்கிட்ட நாங்கள் ஒன்று ரெக்வஸ்டடாக கேட்டுக்க போகிறோம். இந்த வெல்கம் பண்ணும்போது ஒரு 2 பேர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி உங்கள் பக்கத்துலேயும் ஒருத்தங்க இல்லை பரவாயில்ல, நாங்கள் ரெக்வஸ்டாக சொல்லிக்கிறோம். ஸோ மெனு கார்டில் பாருங்கள், குக்கீஸ், பிஸ்தா, ரோஸ்டட் பாதாம், பெப்பர் சிக், பெப்பர் கேஷ்யூ, ரவா கிச்சடி. ஹையஸ்ட் அமௌண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 125 தாங்க. ஸோ ஸ்ரீலங்கன் மணியும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு ஷிப்பில் போகும்போதும் உங்களுக்கு சுட சுட ஏதாவது வேணும்னாலும் அழகாக வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷமாக வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே போக. இப்படி போதில்ல கீழே போகும்போது அள்ளி உள்ளார அட்டிக்கும், அதெல்லாம் வந்துருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி அதை வந்து பிச்சிங்னு சொல்லிட்டு அது பிச்சிங்க ஃப்ரண்ட் அண்ட் ஹாஃப். ஸோ இங்கே என்னென்னலாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க எல்லாருக்கும்? குக்கீஸு, நூடுல்ஸு ப்ளஸ் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ். இது ரவா கிச்சடி சார். ரவா கிச்சடி, ரவா உப்புமா அண்ட் ரவா பொங்கல். சாரி, இது பொங்கல். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. இன்ஸ்டன்ட். மெனு கார்டில் பாருங்கள், குக்கீஸ், பிஸ்தா, ரோஸ்டட் பாதாம். இதே போல் அடுத்தடுத்து லண்டன் தமிழர் சேனலில் கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம் நிறைய ஆட்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. தீமிதிப்பு பூ மிதிக்கிறது. சார் உங்க பேரு? செந்தாமரை. செந்தாமரை. ஆமாம். ஸோ என்ன இந்த டிராவல் எப்படி நடந்தது? எங்கேருந்து வரீங்க நீங்கள் இப்போ? சார் நான் பெருங்குடி மதுரை ஏர்போர்ட் தான் சார் ஊர். அங்கேருந்து தான் வர்றேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வெளி கண்ட்ரிக்கு போகிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இதுக்குன்னே ஒரு பாஸ்போர்ட் இப்போ தான்? ஆமாம், இதுக்கு ஒரு வாரத்தில் எடுத்து கொடுத்தேன். ஒரு வாரம் எடுத்துக்கிட்டு வயசு 61 உடனே கிடச்சிச்சு. உடனே கிடச்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன பார்க்க போகிறீங்க அங்கே போய்? என்னங்க சார் எப்படி பார்க்கலான்ட்டு இனிமேல் தான் சார் தெரியும். அங்கே போய் கைடு போய் எக்ஸைட்டட் ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? வர சொல்லுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருமே நீங்க வந்து ஷிப்ல எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுங்க. ஆமா, நான் கூட்டிட்டு வருவேன் நிச்சயமா. கண்டிப்பா எங்க ஃபேமிலியை கூட்டிட்டு சார் ஃபர்ஸ்ட். சரி சரி, டெஃபினட்டா. மக்களே இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கா பார்டரை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுனால ஸ்ரீலங்கா கூடிய கப்பலில் ஏற்றுறாங்க. இப்போ நம்ம இந்தியா பார்டர்லேருந்து ஸ்ரீலங்கா பார்டர் வந்து கிராஸ் பண்ணுறதுனால இது ஸ்ரீலங்கன் கூடிய ஷிப்பில் வந்து இது பண்ணுறாங்க ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது நேவி சைட்லேருந்து அப்படிங்கிறத, கோஸ்டல் கார்ட் சைடில் இருக்கிறதுக்காக. ஸோ கொடி ஏற்றுறாரு. இந்தியன் ஃபிளாக் பாருங்க, அங்க பாருங்க. சோ இங்க பாருங்க, இந்தியன் ஃபிளாக். எஸ் எஸ் தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம். அவர் தான் இந்த சிப்பு ஓடிட்டு இருந்தாரு இவ்வளவு நேரமா. இங்க வந்து ஆடிட்டு இருக்காரு. அப்ப சிப்பு என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியல. ஆட்டோ பைலட் போட்டுருக்காரு. ஆட்டோ பைலட்ல காப்பி வச்சு ரிப்பன் வச்சு கட்டிட்டாரு. பேபி அப்படிதான் இருக்கு. கீழ இருக்கிற வியூவை காட்ட போறோம், வாங்க போய் பார்க்கலாம். தம்பி வந்து சுறாவுக்கு சாப்பாடா பிரேக்ஃபாஸ்டா போட போறாங்க. பயங்கரமா கீழ இருக்கு. சோ அந்த வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போலாமா? என்ஜாய் பண்ணுவோம். பாருங்க இந்த படிக்கட் பார்த்து நடக்க ரொம்ப வயசானவங்களா வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ராயர் மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் ஜஸ்ட் 20s ப்ரோ.
பரவாயில்ல. கீழே வந்து பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு கரெக்டான டைம். வாங்க, அதை விட ஒன்று காட்டுறேன். நம்ம பையன் அழகா நமக்கு காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. தம்பி நீங்க தானா? இன்னும் காஃபி இருக்காப்பா? தம்பி காஃபி இருக்குங்களா ப்ளீஸ்? ஏன்னா நாங்கள் காஃபி இப்போ தான் ஒரு காஃபி தான் குடிச்சிருக்கோம். இந்த ஷிப்பு போகிறதுக்குள்ளே ஒரு 10 காஃபியாவது குடிச்சிட்டு தான் போவோம். அந்த அளவுக்கு இந்த தம்பி அழகாக போட்டு கொடுக்குறேன். ஃபில்டர் காஃபி சூப்பராக பண்ணுறாரு. வந்தீங்கன்னா இந்த காஃபி குடிக்க. தம்பிங்க காஃபி எவ்வளோப்பா? 30 rupees ஒன்லி. இந்தியன் மணி 30 rupees. ஸ்ரீலங்கன் மணி எவ்வளோ வரும்? 100 rupees. ஸ்ரீலங்கன் மணி 100 rupeesக்கு நீங்கள் அழகான ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம். கைஸ், இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு கைஸ், பார்த்துக்கங்க. ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு இங்கே மாசா இருக்கு, பால் இருக்கு, ஃப்ரான்ஸ் நீங்கள் என்ன வேணாலுமே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து எதாவது எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் கூல் பிளேஸில். ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். திராட்சை வச்சுருக்காங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு பல விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட கேட்கணுன்னு இருக்கிறோம். இந்த ஷிப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு இந்த ஓனர்கிட்ட நாங்கள் ஒன்று ரெக்வஸ்டடாக கேட்டுக்க போகிறோம். இந்த வெல்கம் பண்ணும்போது ஒரு 2 பேர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி உங்கள் பக்கத்துலேயும் ஒருத்தங்க அப்படின்னு இல்லை பரவாயில்ல, நாங்கள் ரெக்வஸ்டாக கொள்ளிக்கிறோம். இருந்தா தம்பி பக்கத்தில் தான் ஓகே. ஸோ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இங்கே என்னென்னலாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க எல்லாருக்கும்? சார் குக்கீஸு, நூடுல்ஸு ப்ளஸ் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் சார். ஓகே, அப்புறம் நட்ஸ் இருக்குது சார். நட்ஸ், கேஷ்யூ. இப்போது மார்னிங் வந்து ஃபுட்டு இங்கே கொடுக்குற ஃபுட்டு யாருக்காவது இப்போ செட் ஆகலை, இல்லை அது வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் சாப்பிட்ணும் என்ன நல்லா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் இருக்குது சார். பொங்கல், கிச்சடி அண்ட் உப்மா, அதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்காட்டுங்க மக்களே. இது வந்து நூடுல்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது என்னப்பா நூடுல்ஸா? நூடுல்ஸ் இல்லை சார் இது. ஓகே, இது ரவா கிச்சடி சார். ரவா கிச்சடி, ரவா உப்மா அண்ட் ரவா பொங்கல். இது பொங்கல். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. இன்ஸ்டன்ட் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ மெனு கார்டில் பாருங்கள், குக்கீஸ், பிஸ்தா, ரோஸ்டட் பாதாம், பெப்பர் சிக், பெப்பர் கேஷ்யூ, ரவா கிச்சடி, ரவா உப்மா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் அமௌண்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து 125க்குள்ளே தான் ஹையஸ்ட் அமௌண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 125 தாங்க. ஸோ ஸ்ரீலங்கன் மணியும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னாலாம் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாலே ஒரு காஃபியோட விலை என்னன்னு தெரியும்ல. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஷிப்பில் போகும்போதும் உங்களுக்கு சுட சுட ஏதாவது வேணும்னாலும் அழகாக வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷமாக வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே போங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நைஸ் காஃபிங்க, நல்ல காஃபி, அமேசிங். தேங்க்யூ, தேங்க்யூ லாட். காஃபி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான காஃபி சூப்பர். சியர்ஸ். ஆல்வேஸ் சூடாக இருக்கீங்க, நல்ல சூடு. நீங்கள் அங்கே இறங்குவீங்களா? அங்கெல்லாம் போட்டில் இறங்க அலோட? ஓகே. உங்களுக்கு ஷிப்லேயே தான் ட்ராவல் பண்ண சார். இப்போ நம்ம மார்னிங் வரோம்னா சார் ஈவினிங் அப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். இல்லை உங்களுக்கு இறங்கி கூட சாப்பிடக்கூடாது. போயிருக்கீங்க, இறங்கி பார்த்துருக்கீங்க? இல்லை சார், இதுவரை பார்த்தது இது வரைக்கும் இறங்கி வெளியே கால் வச்சது இல்லையா? 1 மணி தான் சார் அது. ஒரே நிமிஷம் மக்களே, இன்னொரு சுகமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பில் இவ்வளோ பேருக்கு சேவை செய்கிற பையன் அந்த இலங்கை மண்ணில் கால் வைக்கலன்னு சொல்லும் போதே கண்கள் எல்லாம் கிளக்குகிறது. தம்பி இதுக்காகவே பார்த்தீங்களா என்னையே கலாய்க்கலாம். பரவாயில்ல, நானும் தொடச்சுக்கிறேன். இருந்தாலும் ஒரு கவுண்டர் போட்டதே அவனுக்கு நல்லது தோணுமா சார்? இடமே இறங்கி போகணுன்னு? இல்லை சார், ஒர்க் இருக்குமா? ஒர்க் டியூட்டி ஃபஸ்ட்டு, காப்பி நெக்ஸ்ட்டு. அடியா காட்டி குருவி
நீங்க எத்தனை வருஷமா ஷிப் வச்சு? எனக்கு இது வந்து ஃபோர்த் ஷிப். உங்க பேர் நான் கேட்கணும். கோகுலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணன். ஓ, நீங்க தான் அந்த கண்ணனா, நீங்க தான் அந்த கண்ணனா. பட் த பிராங்க் என்னன்னா, ஷிப்ல ஒரு பொண்ணு கூட இல்லையேப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. கோகுல கண்ணன் விளையாட ஒரு பொண்ணு கூட இல்லை. ஓகே, வெரி பேட். ஸோ ஷிப்ல வந்து நீங்க எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த ஷிப்பு இதெல்லாம் நேஷனல் ஜியோகிராஃபிலாம் பார்க்கும்போது தி நம்பர் ஆஃப் இது மந்த்ஸ் நீங்கள் ஷிப்லேயே இருக்குது. அந்த மாதிரி கார்கோ ஷிப்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். 1 வீக் சேல் பண்ணுற ஷிப் வரையும் பண்ணியிருக்கேன். 1 வீக்ஸ் ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கும். அதுக்கப்புறம் போய்ட்டு அங்கே கார்கோ டிஸ்டார்ஜ் பண்ணிட்டு அங்கே 3 days வெயிட் பண்ணுவோம். திரும்பி அங்கேருந்து கார்கோ லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே. இப்போ இது என்னன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த தண்ணி இப்படி போதில்ல, ஷிப் இப்படி கீழே போகும், தண்ணி உள்ளார அடிக்கும், அதெல்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி அதை வந்து பிச்சிங்னு சொல்லுவோம். அது பிச்சிங்க ஃப்ரண்ட் அண்ட் ஆஃப்ட், ஃபார்வர்ட் அண்ட் ஆஃப்ட் வந்து உள்ள வெளியே போயிட்டு பிச்சிங் சொல்லுவோம். அதெல்லாம் நிறைய நார்மல் காமனாக நடக்குது விஷயம். சேர்ந்து காமனாக நடக்குது விஷயம். அது எப்படி அந்த வாட்டர் எப்படி திருப்பி வெளியில் விடுவீங்க? பட் அது ஆக்சுவலி ட்ரைனில் வந்ததுன்னா ஷிப் திரும்பி மேலே வரும்போது அதுவே இல்லை ட்ரைன் அவுட் ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். எனக்கு டவர் போயிடுச்சுங்க. சூப்பர். பாயிண்ட் பெட்ரோ அங்கே இருக்கு பாருங்க. எஸ். பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுபம் சிவகங்கை பெரியில் நடந்து கொண்டிருக்கும் அழகான இசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அன்பார்ந்த லண்டன் தமிழா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. யாரோ இங்கே ஒருத்தர் இருந்தார், தேங்க்யூ. தூக்கி ஏற்றிட்டு அவர் பட்டாரு. உலக நாடுகளில் எல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த வியூவர்ஸுக்கு இந்த கிராமிய பாடல் மூலமாக அனைவரையும் மகிழ்விக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. சரியா? சீரகா பத்தி கட்டி சட்டிக்கு சட்டி ஜாக்கெட்டி சிமனா தரவே அந்த பொண்ணாயே. சீரகா பத்தி கட்டி சட்டிக்கு சட்டி ஜாக்கெட்டி சிமனா தரவே அந்த பொண்ணாயே. நீ சட்டிக்கு சட்டி தரவோ அந்த பொண்ணாயே. கட்டமல்லி பத்தி கட்டி கட்டு கட்டாக்கு ஜாக்கெட்டி கோமனா தரவே அந்த பொண்ணாயே. நீ கட்டிக்கு கட்டி தரவோ அந்த பொண்ணாயே. அஞ்சு கல்லு மோதிரமா அரும்பு பெற்றரட்டி நம்ம ஆசாரி செஞ்சகல்லா அண்ணன் பொண்ணு நடைய. அஞ்சு கல்லு மோதிரமா அரும்பு பெற்றரட்டி நம்ம ஆசாரி செஞ்சகல்லா அண்ணன் பொண்ணு நடைய. 10 கல்லு மோதிரமா 10 வச்சரட்டி நம்ம பட்டனாரு செஞ்சகல்லா அண்ணன் பொண்ணு நடைய. நான் மாதம் வச்சு வாங்கி வந்தேன் என்ன பொண்ணு நடைய. தந்தானே தானே நின்னே தானே நின்னே தானே நின்னே தந்தானே தானே நின்னே இதே போல அடுத்தடுத்து லண்டன் தமிழர் சேனல்ல கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம் நிறைய ஆட்டங்களை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. தீமதிப்பு பூமதிக்கிறது எல்லாமே அம்மன் பாடல்கள்ல இருந்து பக்தி பாடல்கள் இருந்து எல்லா சேனலோட சாட்சி நீங்க லண்டன் தமிழர் சேனல்ல கேட்கலாம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சொல்லுங்க என்ன. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கோடியக்கரை. பாத்தீங்களா, தமிழ்நாடு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்ரீலங்காவை என்டர் ஆக போறோம். ஓகேயா?
அதனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். எங்களால கேப்டன் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இருந்திருந்தா அவங்களுக்கு அழகா வெளியே இருக்கிற வியூ காட்டியிருக்கேன். இங்க பாருங்க, இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கிற இடத்துல வெளியே இருந்து உங்களுக்கு முடியாம போயிடுச்சு. இவ்வளவு வீடுங்க பாருங்க. கண்டிப்பா ஆனா நாங்க உங்களுக்கு காட்டுவோம். லங்காக்குள்ளார வந்துட்டோம். அது போட்டிருக்கு என்ன வி ரோம்னு ஒன்று வச்சிருக்கீங்களா? விஎம் ரோமா. சூப்பர். ஸோ இப்போ வந்து லங்கன் பார்டர்ஸ்குள்ளார வந்துட்டோம். நம்ம உள்ளார பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா உள்ளார வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஏமா வெல்கம் டு ஸ்ரீலங்கா. உள்ள பாட்டு பாடிட்டு வீடியோ எடுத்துட்டு போறேன் ஏரோப்ளேன்ல. சூப்பராக வீடுங்களாம் இருக்கு. என்னென்ன இந்த போட்டோ எடுத்து ஜூம் போக மாட்டேங்குது. இதெல்லாம் பொடிப்பட்ட போட்டு இதெல்லாம் புடிச்சு வந்து இப்பதான் போடுவாங்க. எங்கண்ணே பாருங்க. அது குட்டி போட்ஸ். இப்படிதான் எடுத்துட்டு வந்து போடுவாங்க. இங்கதான் இந்த பார்டருக்குள்ளதான் பிடிக்கிறது. அதெல்லாம் வந்து இது மீனவர் பிடிப்பட்ட போட்ஸ் அதெல்லாம். இப்போ இது வந்து கீரிமலை. அது பேரு கீரிமலை. அங்க ஒரு குளம் மாதிரி இருக்குமே, குளிக்கலாம். நம்ம குளம் மாதிரி ஒண்ணு அப்படியே. ஓகே, அதுல குளிக்கலாம். இன்னொன்னு அந்த டெம்பிளுக்கு சட்டை இல்லாம தான் போனோம். சட்டை இல்லாம தான். அப்படியா? எல்லா டெம்பிளும் நீங்க சட்டை இல்லாம தான் போனோம். ஜப்னா அதெல்லாம் கேரளா மாதிரி தான். அப்புறம் அதெல்லாம் நல்லூர் முருகனும் சட்டை இல்ல. குளம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அதுல குளிக்கலாம் எல்லாரும். சரி. இது வந்து பழைய பிரசிடென்ட் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல ஆப்போசிட் ஏரோஸ்டஸ் போறவங்கல ஏமா முன்னாடி பூச்சி போறேன். நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு எடுத்து கொடுத்துருப்பா, நல்லா இருக்கும்.